ஓகே. நயினாருக்கும் நாளைக்கு தேவையில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. எடப்பாடி அண்ணாமலை வரக்கூடாது அப்படின்ட்டு. இவங்கக்குள்ளார தான் அந்த சீட் கவுண்ட்ஸ் பேசியிருக்காங்க, இவங்கக்குள்ளார தான் கேண்டிடேட்ஸ் பேசியிருக்காங்க. இவர் சொன்ன ஆட்களுக்கு தான் நாளைக்கு இவருக்கு வேண்டியவங்க எல்லாத்துக்கும் இவர் தான் பண்ணியிருக்கிறாரு. இவரும் இயல்பான அரசியல்வாதி போல தன் கட்சிக்காரர்களிடமே பணம் வாங்கி கொண்டு தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் நயினார் சீட்டு கொடுத்துருக்காரு. அண்ணாமலை தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் சீட்டு வேணும்னு கேட்குறாரு, இன்க்ளூடிங் அமர் பிரசாத் ரெட்டி. ஓகே. அவர் ஒரு 4 பேர் சொல்கிறாரு, என் ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அமர் பிரசாத் ரெட்டியிலிருந்து அவருக்கு வேண்டிய சில மாவட்ட தலைவர்களுடைய பேரை முன்னிலைப்படுத்துகிறாரு. இப்போ இந்த பிரச்சனைனால தான் லிஸ்ட் அங்கே நிற்கிது. ஓகே. இப்போ எனக்கு பிரைமரியாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எடப்பாடிக்கு ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் பிஜேபி எப்படி இவ்வளோ கொடுக்குது, எப்படி நாளைக்கு எல்லாத்தையும் கட்டுறா அப்படி, எல்லாத்தையும் வீக்கர் செக்ஷன் ஆக்குறா அப்படி, சீட்டு கொடுத்தேன்னா கணக்காட்டுறா அப்படியே தவிர எவனுமே சட்டசபைக்குள்ளார வரக்கூடாதுங்கிறதெல்லாம் கிளியராக ப்ளே பண்ணுறா அப்படி. அந்த ஒதுக்கின தொகுதிகளிலே பல சந்தேகங்கள். ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் 4 செவத்துக்குள்ளார உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற திருச்சி சூர்யானால எடுக்க முடிஞ்ச டேட்டாக்கள் ஐபிஐவும் உளவுத்துறையும் கையில் வச்சிருக்க அமித்ஷாவுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கு எப்படி டெல்லிக்கு நோட்டிஃபை பண்ணாமல் இருக்கிறாங்க? அண்ணாமலையே கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு 27 தொகுதியில் அவங்களால ஓப்பனாக சொல்கிறேன், 27 நின்னாலும் பிஜேபி 4 தான் ஜெயிக்கும். 4ங்கிறதே கொஞ்சம் அதிகபட்சம் தான் நீங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கு, அதை பார்த்த லிஸ்ட்டை பார்த்த போல நீங்கள் வெளிப்படையாகவே, அதாவது அவர் எவ்வளோ டெக்னிக்கலாக ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 27 தொகுதிகளில் 23 தொகுதிகளில் நேரடியாக திமுகவோட மோதுறாங்க பிஜேபி. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், என்கிட்டயே பல அமைச்சர்கள் பேசுனாங்க, ஏன்னா அவங்களுக்கு சரியாக பிஜேபியில் சோர்ஸ் கிடைக்கலன்னு திமுக அமைச்சருங்க. இந்த மாதிரி என் தொகுதியில் நான் யாருக்கு பணம் தர சொல்கிறீங்களோ நான் பணம் கொடுக்குறேன், 2 கோடியோ 3 கோடியோ, அதாவது அவ்வளோதான் அவங்க ஆஃபர் பண்ணது. அதனால் சொல்கிறேன், எப்படியாவது ஃபைட் பண்ணி ஏடிஎம்கே என் கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கக்கூடாது, தாமரை வாங்க சொல்லுங்கிறாங்க. ஓகே, எனக்கு ஏடிஎம்கே ஆப்போசிஷன் வரக்கூடாது, பிஜேபி கேண்டிடேட் நிற்க வைங்க மினிஸ்டர்ஸ். ஓகே, என்கிட்ட 2 மந்திரி பேசுனாங்க. ஓகே, திமுகவில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் அதிமுக நிற்கக்கூடாது, ஆனால் பிஜேபி நிற்கணும். பிஜேபியில் யார் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இப்பயே நான் 2 கோடி ரூபா தரேன், அவனை கிள்ளி விடுறேன். இல்லை நயினார் மகன்கிட்ட சோர்ஸ் எடுத்தாங்க அவங்க கடைசியாக என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்க நயினார் மகன்கிட்ட தான் பேசினாங்க, நயினார் பாலாஜி கிட்ட தான் பேசி அந்த தொகுதியில் உங்களுடைய கட்சி அலை இறக்குங்க, நாங்கள் பணம் தரோம், எப்படியெல்லாம் போனி பண்ணுறாங்க.